அவங்க உங்கள ஹர்ட் பண்ணுறாங்க, இல்ல அவங்க உங்கள ஹர்ட் பண்ணதை என்னைக்காச்சும் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வலி கொடுத்துருக்காங்களோ, அந்த வலியை ஒரு நாள் அவங்க அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு என்ன டேமேஜை கொடுத்துருக்காங்களோ, உங்கள் மனசுக்கு என்ன காயங்களை கொடுத்துருக்காங்களோ, அந்த காயங்களை புரிஞ்சு வந்து ஒரு நாள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை ஒரு நாளும் அவங்க உணரவே மாட்டாங்க. ஏன்னாக்க அவங்க பண்ணது எல்லாமே சரின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய மெயின் ஈகோவே நான் பண்ணது சரி, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தப்பு, அது நடந்தது தப்பு, அதுக்கு இவங்க காரணம், அதுக்கு இவங்க காரணம், அதுக்கு இதுதான் காரணம், இப்படித்தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க பண்ண தப்புக்கான அக்கௌண்டபிலிட்டியை ஒரு நாளும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃப்ராஜில் ஈகோ, அதாவது ஒரு வீராப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்கள்ட்ட அதிகப்படியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்கள உணர விடாது. ஸோ அதை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுகிறேன். கவிஸ் பாட்காஸ்ட்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நான் எடுத்திருக்க தலைப்பு, தே நெவர் ரியலைஸ் வாட் தே டிட் டு யூ. உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை ஒரு நாளும் உணர மாட்டாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். ஸோ இது நிறைய சர்வைவர்ஸுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங், அதாவது இதயத்தை நொறுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவங்க இந்த ரியாலிட்டியை அந்த சர்வைவர்ஸ் புரிஞ்சிக்கவே ரொம்ப நாளாகும். இந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சிக்கவே ரொம்ப நாளாகும். ஸோ நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து வெளியில் அவங்க ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு, நாம் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்க நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை உணர்ந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். பட் அந்த எதிர்பார்ப்பு நடக்கவே நடக்காது. அது ஒரு இல்யூஷன் அப்படின்றத அவங்க உணரும் போது தான் அதனுடைய உண்மைத்துவம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க நிறைய மாதங்கள், வருடங்கள் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்காக? அவங்க கடைசியாக நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக. பட் ஆனால் இந்த இடத்துல உண்மை, ஒரு நாள் அவங்க முழிச்சுப்பாங்க, உங்களை அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டீப்பாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்பாங்க. அண்ட் ஜென்யூனாக என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்ற அந்த கற்பனை உங்களுக்குள்ளே மெதமெஞ்சு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லவங்க தான், உங்கள் மேலே எந்த குறையும் கிடையாது. நீங்கள் உண்மையாக அன்பு காட்டியிருப்பீங்க, அவங்க மேலே அவங்க ரிலேஷன்ஷிப்காக எஃபோர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, அவங்களுக்காக என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காக உங்களையே நீங்கள் மாற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு தடவையும் கவுண்ட்லெஸ் டைம் அவங்கள மன்னித்து விட்டுருப்பீங்க. ஸோ இதன் காரணமாக நாம் இவ்வளவும் பண்ணியிருக்கிறோமே, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாங்களே, நம்மளை தூக்கி போட்டாங்களே, பட் இப்போ நாம் வெளியில் வந்துட்டோம். பட் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நம்மளை மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே ஃபுல்லாக வியாபிச்சுக்கிட்டு இருக்கும். பட் அது ஒரு நாள் நடக்காதுங்க, நடக்க வாய்ப்பில்லை. நடந்தாலும் அது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக அவங்க இருந்தாங்க, ஒரு சின்ன ஈவு இறக்க குணம் அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்னாக்க உங்களை இந்த அளவு காயப்படுத்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க மற்றவங்கள்ட்ட எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவங்க மற்றவங்கள்ட்ட நல்லவங்களாக இருக்கிறாங்க, மற்றவங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க, ஆசையாக இருக்கிறாங்க, என்றைக்காச்சும் என்கிட்டையும் ஒரு நாள் அந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சாரிங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா?
இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குறது வரவே வராதுன்ற உண்மை உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது இங்கே நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும்போது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ அதுக்காக உங்களுடைய வலி இங்கே மேட்ரு இல்லைன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய வலி உண்மை தான், உங்களுடைய ஃபீலிங்ஸ் உண்மை தான், உங்களுடைய ஹர்ட்டு ரொம்ப உண்மை தான். நான் அதில் இல்லைன்னு நான் சொல்லவே வரல. உங்களுடைய பெயின் உண்மை. பட் அந்த பெயினுக்கான மருந்தாக நீங்கள் நினைக்கிறது, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து அந்த காயத்துக்கு மருந்து போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. ஆமாம், அந்த காயத்தை கொடுத்தது அவங்க தான். பட் அந்த காயத்துக்கு அவங்க வந்து மருந்து போடுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களால் உங்களை குணப்படுத்த முடியாது, காப்பாற்ற முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, இது நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பாம்பு உங்களை கடிச்சிது அப்படின்றதுக்காக அந்த பாம்புக்கிட்ட போயிட்டு, நீ என்னை கடிச்சது தப்பு தெரியுமா, அதை நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறது புத்திசாலித்தனமா? இல்லை இந்த பாம்பு கடித்து விஷம் நம்ம உடம்புக்குள்ளே ஏறாமல் அதுக்கான சிகிச்சை எடுக்கிறது புத்திசாலித்தனமா? எதுன்னு உங்கள் பார்வைக்கு நான் விட்டுடுறேன். ஸோ இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது எதை பற்றி அப்படின்னாக்க, நமக்கு என்னென்ன டேமேஜ் அவங்க உருவாக்குனாங்களோ அதை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே ஏன் இன்னமும் இருக்குது, நாம் எதுக்காக திரும்பவும் அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிட்டு இருக்கிறோம். ஸோ இதை எப்படி ஹீல் பண்ணி நம்ம பெயினை நாமளே க்யூர் பண்ணுறது அப்படின்றத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் முதல் பார்ட்டாக நான் சொல்கிறது, நாம் எதுக்காக அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். அவங்கள நம்மளை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத விரும்புகிறோம். ஸோ இது நான் பதில் முன்னமே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய வலி அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தானே இந்த வலியை நம்ம கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு மனிதத்தன்மை, ஒரு இயல்பான மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான மனிதத்தன்மைகளாக அதுவும் ஒன்று. ஸோ சில நேரங்களில் யாராச்சும் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, நாம் வந்து என்ன எதிர்பார்ப்போம், அவங்க நம்மளை எப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும், வரும், நாம் அதை எதிர்பார்க்கவும் செய்வோம். பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறது அவங்க புரிஞ்சுக்கிட்டால், அவங்க உணர்ந்தால் மட்டும்தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுவே நடந்துருச்சு. ஒரு வேளை அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க, அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, கடைசியாக உங்களை புரிஞ்சுக்கிறாங்க, உங்களை பார்க்குறாங்க அப்படின்னாக்க, நிறைய சர்வைவர்ஸ் என்ன நம்பிக்கையில் இருப்பாங்க அப்படின்னாக்க, அவங்க என்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஒரு வேளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது, அந்த இரக்க குணம், அந்த எம்பத்தி அப்படின்றது தேவை. ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுடைய வலியை புரிஞ்சிக்க முடியும். அடுத்தவங்களுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அது என்ன, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, அவங்க வந்து அவங்களுடைய ஈகோவை விட்டு வெளியில் வந்து நம்மளை பார்த்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். உண்மையிலே மற்றவங்க எப்படி அனுபவிக்கிறாங்க, நமக்கு மற்றவங்க எப்படி நம்ம அனுபவங்களை கொடுக்குறோம் அப்படின்ற அந்த உண்மை அவங்களுடைய ஈகோ விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நார்சிஸ்டிக்கிட்ட மாற்றின இண்டிவிஜுவல்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தில் அவங்க இருப்பாங்க. அதுக்காக உங்களுடைய வலி இங்கே ரியல் கிடையாது, இங்கே மேட்ரு கிடையாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னாக்க,
உங்களுடைய பெயினை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அக்னாலேஜ் பண்ணாங்க அப்படின்னாக்க, நீங்கள் மாறுவீங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை ஸ்டக் ஆகி வச்சிருக்கும். பட் அதுக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அந்த தைரியம், அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம், அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ, நீங்கள் என்ன டேமேஜில் இருக்கீங்களோ அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம், அவங்களுடைய ஓன் பிஹேவியரால் நீங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத ஃபேஸ் பண்ணுற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய ஓன் பிஹேவியரால் தான் இவ்வளோ டேமேஜ் நடந்திருக்குது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. பட் நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம், அவங்க ஒரு வேளை புரிஞ்சுப்பாங்க, ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு இதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ இதில் 2வது பார்ட்டாக நான் சொல்ல வர்றது, அவங்க ஏன் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. உங்களை காயப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டாங்க, உங்களை அப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கணுன்றதுக்காக நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம். முதல்ல அவங்க ஏன் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ நார்சிஸ்டிக் பிஹேவியரில் மெயின் குவாலிட்டி, அவங்கள்ட்ட இருக்க குவாலிட்டி கிடையாது, இது ஒரு பிஹேவியர், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க, நார்சிஸ்டிக் பிஹேவியரில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னாக்க, நார்சிஸ்டிக் என்பிடி டிஸார்டர் உள்ள ஒரு பர்சன்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவாய்ட் பண்ணுற அந்த குணம் அவங்களுடைய நேச்சராக அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க கண்டிப்பாக பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டாங்க. நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணுவேன், அதனால் பின்விளைவுகள் என்ன வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுதான் அவங்களுடைய பிஹேவியராக இருக்கும். ஸோ அவங்களுடைய அவாய்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற இந்த பிஹேவியர் மற்றவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே விடாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். பட் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற, நான் சும்மா சாதாரணமாக ஜோக்காக சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம், எந்த வீட்டில் இது நடக்கலை, நீ இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ தான் எங்கள் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற, நீ ஏன் எப்போ பாரு இது தப்பாகவே எடுத்துக்கிற, இப்படின்ற பதில் தான் அவங்கள்ட்டேருந்து வருமே ஒழிய, உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த அக்னாலஜ்மெண்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்டேருந்து வரவே வராது. ஏன்னாக்கா அந்த ப்ளேம் என்ன பண்ணிடுவீங்க, அவங்கக்கிட்டேருந்து உங்ககிட்ட திரும்பிடும். அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அந்த ப்ளேம் உங்கள் பக்கத்தை திருப்பி விட்டுருவாங்க. அவங்க அந்த ப்ளேம்க்கான, அந்த குற்றத்துக்கான பொறுப்பை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரியாலிட்டியை இந்த இடத்துல அப்படியே திரிச்சிருவாங்க அவங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை அங்கே மினிமைஸ் ஆக்கிடுவாங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் மேட்ரு இல்லை அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு விட்ருவாங்க. ஸோ இது என்ன ஆகும், காலப்போக்கில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க, நீங்கள் உங்களுடைய பிஹேவியரை நம்புறதுக்கு பதிலாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுடைய பிஹேவியர் கண்ணு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். பட் அவங்க பிஹேவியரை நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. என் மேலே தப்பு இருக்கா, நான் தான் இங்கே ப்ராப்ளமா, நான் தான் இங்கே ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னா, நான் தான் இங்கே ரொம்ப பெருசாக சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் தான் இங்கே ட்ரமாட்டிக்காக இருக்கிறேன்னா அப்படின்னு உங்களை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது ஒரு ஹெல்தியான கான்ஃப்ளிக்ட்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு எமோஷ்னல் மனிப்புலேஷன். ஸோ உங்களுக்கு கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குற இந்த எமோஷனல் மனிப்புலேஷனில் நீங்கள் அவங்கள கேள்வி கேட்குறத மறந்துட்டு உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு காரணம் அவங்க ஒரு நாளும் அவங்க செய்த செயல்களுக்கான பொறுப்பை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ யார் ஒருத்தர் அவங்க செயல்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்க மறுக்கிறாங்களோ, அதுக்கான ப்ளேமை மற்றவங்க மேலே திணிக்கிறாங்களோ, அது ஒரு சைக்கிளாக போய்கிட்டே இருக்கும், எங்கேயுமே முடியவே முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்கள்,
அந்த தப்பெல்லாம் உங்கள் மேலே திணிக்க 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 அவங்கங்க சரின்ற மாதிரி ஆயிடுவாங்க. நீங்கள் உங்களை கேள்வி கேட்க நீங்கள் தப்புன்ற மாதிரி மாறிடுவீங்க. ஸோ இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். திரும்ப அவங்க தப்பு பண்ணுவாங்க, திரும்ப அப்படி அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. பட் திரும்ப நான் இந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பிடுவீங்க. அப்படியே திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் ஒரு எண்ட்லெஸ் சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் 3வது பார்ட்டாக சொல்கிறது, அவங்க உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை மறுத்தாலும் உங்களுடைய வலி அப்படின்றது இங்கே உண்மை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களை சந்தேகப்படக்கூடாது. அதுதான் எங்கள் அர்த்தம். ஸோ நம்ம சர்வைவர்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னாக்க, என்ன நம்புகிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய பெயின் மட்டும்தான் இங்கே வேலிட். எப்போ வேலிடாக இருக்கும்? மற்றவங்க அந்த பெயினை அட்மிட் பண்ணாங்க, அதாவது ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் என் பெயின் இங்கே வேலிட். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு வலிக்குது அப்படின்றது யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் இங்கே என் வலிக்கு ஒரு அர்த்தமே இருக்கும் அப்படின்னு நம்புறது தான் சர்வைவர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நாம் நம்பணும் அப்படின்னா அவங்களுடைய அக்ரிமெண்ட் நமக்கு தேவைன்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நாம் என்ன ஹர்ட் ஆகிறோம், என்ன நம்ம இங்கே கோத்ரூ பண்ணுறோம் எல்லாமே உண்மை. அதை அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அது உண்மைன்னு நாம் நினைக்கிறது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஸோ இதனால் என்ன ஆகுது? நம்ம எப்போ பாரு பதட்டத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு முள் மேலே நடக்கிற மாதிரியான உணர்வு இருக்குது. நம்ம மேலேயே நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. நம்மளுடைய ரியாலிட்டியை நம்ம கேள்வி கேட்குற நிலை இங்கே வருது. ஸோ இது எல்லாமே, இந்த அனுபவங்கள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது. பட் இதை அவங்க அக்னாலேஜ் பண்ணாதான் என்னுடைய வலிகளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்கள் வலி உண்மை அப்படின்னு, உங்கள் வலி முக்கியம் அப்படின்னு நீங்கள் உணர மாட்டீங்க. ஸோ நீங்கள் எப்படி வாழணும், உங்கள் வலிகளை தாண்டி எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அடுத்தவங்க பர்மிஷன் தேவை அப்படின்ற நம்பிக்கையை, தப்பான நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வளர்த்துப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு உண்மையிலே பர்மிஷன் தேவை இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு யாருடைய பர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஹீலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க, உங்களுடைய ரியாலிட்டியை அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்குறத நிறுத்தும் போது இந்த இடத்துல உங்களுடைய ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கணும். என்னுடைய வலி இங்கே உண்மை, அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, நான் என்ன கோத்ரூ பண்ணுறனோ அது உண்மை, அதை நான் மறுக்க விரும்பலை அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். ஸோ அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வாய்ஸை ரீக்ளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை 5வது பாயிண்ட்டாக நான் 4வது பாயிண்ட்டாக நான் சொல்ல வர்றது, அவங்களுடைய வரவே வராத ஒரு அப்பாலஜி, மன்னிப்புக்காக வெயிட் பண்ணுறதை நிறுத்துங்க. ஏன் வராதுங்க, அந்த கசப்பான உண்மை தான், வலிக்கிற உண்மை தான். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ண டைம் எடுக்கும் தான், வலிக்கும் தான், உங்களை போட்டு அதை புழிஞ்சு எடுக்கும் தான். பட் அந்த கசப்பான உண்மை நீங்கள் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அது வாழ்க்கையோடைய எப்படி சொல்கிறது, நமக்கு விடை தெரியாத கேள்விகள் மாதிரி, நியாயமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி, இன்ஜஸ்டிஸ் மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கான ஒரு வழி. நம்மளுடைய நிறைய சர்வைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹீலிங்கை நிறுத்தி வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க, அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்க அட்மிட் பண்ணாதான், அவங்க ஒத்துக்கிட்டாதான் நான் மூவ் ஆன் ஆவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்காவே இல்லை, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை, அவங்க உங்களுக்கு எதுவுமே ஒரு சின்ன ரியலைசேஷன் கூட அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. அப்போ ஆயுசுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வலியோடு உக்காந்துருப்பீங்களா? வாழ்நாள் முழுக்க அந்த வலியை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருப்பீங்களா? இறக்கி வைக்கவே மாட்டிங்களா? இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி. ஒருவேளை அவங்க பண்ணவே இல்லை, இதை பண்ணவே மாட்டாங்க, அது உண்மை தான்.
பட் அவங்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கை முழுக்க அவங்ககிட்டேருந்து ஒரு மன்னிப்பு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களை ஒரு வித்தியாசமான கேள்வியை உங்களை கேட்க வைக்கும். என்ன அப்படின்னாக்க, உங்கள் நிம்மதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுடைய வேலிடேஷன் தேவையா? நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் நிம்மதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க வேலிடேஷன் தேவையா? உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வெயிட்டிங், அவங்களுக்காக முடிவே இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணுற இந்த வெயிட்டிங் தேவையா? ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது என்ன நடந்ததோ அதை அப்படியே ஒத்துக்கோங்க அப்படின்றது கிடையாது. அதை மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. பட் அதுலேருந்து வெளியில் வாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உங்களுடைய உண்மையான கலர். அதுக்கு நீங்கள் வேறு கலர் போட ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இன்னொருத்தவங்களை அதாவது உங்களுடைய ஃப்யூச்சருக்கான பொறுப்பு, ஃப்யூச்சருக்கான கண்ட்ரோல், அது பொறுப்பே இல்லாத ஒருத்தர் கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை நம்ப வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை நிறுத்துங்க. அதை இனிமேல் அலோவ் பண்ணாதீங்க. நீங்கள் இனிமேல் அலோவ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களால கண்டிப்பாக எந்த பொறுப்புமே எடுத்துக்க முடியாது. அவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, எதுவுமே கிடையாது. பட் அது ஒரு நாள் என்னைக்காச்சும் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரை அவங்க கண்ட்ரோலில் கொடுத்துறாதீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ஹீலிங் அப்படின்றது அவங்கள நம்பி இங்கே இல்லை. ஏன் அவங்கள நம்பி இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, பொறுப்பெடுத்துக்க முடியல. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நமக்கு எப்படி வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க? அவங்களுடைய பிஹேவியருக்கு அவங்களால பொறுப்பெடுத்துக்க முடியல அப்படின்னா, நம்மளோட ஹீலிங்க்கு மட்டும் எப்படி அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க? நடக்காது. ஸோ அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கான விருப்பம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஹீலிங்கை நம்ம ஒத்தி போட வேண்டாம். அவங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாம் வெயிட் பண்ண வேண்டாம். அவங்க உணர்கிற வரைக்கும் நாம் மூவ் ஆன் பண்ணாமல் இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வலிக்கும் தான், நான் சொல்லவே இல்லை. டைம் எடுக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்க, அவங்களுடைய மன்னிப்புக்காக வெயிட் பண்ணாமல் மூவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணும். இதில் 5வது பார்ட்டாக நான் சொல்கிறது, உங்களுடைய ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய பொறுப்பு. அவங்களுடைய மன்னிப்பில் உங்களுடைய ஹீலிங் கிடையவே கிடையாது. நார்சிஸ்டிக் அப்யூஸுக்கு நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க, நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க உங்களுக்கு கொடுத்த காயங்களை நீங்கள் ஹீல் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கான ரிவெஞ்சாக இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் அவங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே கிடையவே கிடையாது. உங்களை இழந்துட்டதுனால அவங்க வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவாங்க அப்படின்ற வருத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது இன்னொருத்தர் கையில் இல்லை. உங்கள் வாழ்க்கையை ரீபில்டு பண்ணக்கூடிய, உங்கள் ஐடென்டிட்டியை ரீக்ளைம் பண்ணக்கூடிய அந்த பவர் அவங்களுடைய மன்னிப்பில் கிடையவே கிடையாது. பட் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க, உங்களை நீங்கள் நம்புறதுல இருக்குது. உங்கள் வாய்ஸை நம்புங்க, உங்கள் டிசிஷன்ஸை நம்புங்க, உங்களை செகண்ட் கெஸ் பண்ணாதீங்க. உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும். திரும்ப சிரிக்க ஆரம்பிங்க, திரும்ப சேஃபாக ஃபீல் பண்ணுங்கள், திரும்ப உங்களை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாள் நீங்கள் ஒரு அழகான விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்கள் வலியை புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாட்டியும் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுதான் நீங்கள் போதுமானவங்கன்றதுக்கான ப்ரூஃப். புரியுதுங்களா? அவங்க யாருங்க நம்மளை தூக்கி போடுறதுக்கு? அவங்க அந்த மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தானே நமக்கு வலிக்குது இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குவாலிட்டிஸுமே, லாயலாக இருக்கிறது, லவ் பண்ணுறது, எஃபோர்ட் எடுக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்காக எவ்வளவோ உங்களை மாற்றிக்கிறது,
அந்த பர்சன் லவ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக எவ்வளவோ விட்டு கொடுக்கறது, ஸோ அவங்கள கணக்கு வழக்கு இல்லாமல் மன்னிக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிறல உதவி செஞ்சு செஞ்சு நீங்கள் ஏமாந்து போகிறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சீப்பான குவாலிட்டி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சீப்பான குவாலிட்டிஸ் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, இதை விட ஜென்யூனான குவாலிட்டிஸ் வேறு யாருக்கிட்டேயுமே இருக்காது, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் எவ்வளோ வசந்து நிற்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தாங்க உணரலை. அவங்க உணராமல் போனது, உங்களை அட்வான்டேஜ் எடுத்தது, உங்களை யூஸ் பண்ணது, உங்களை மட்டமாக நினச்சது எல்லாமே அவங்க தப்பு. உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது? நீங்கள் எதுக்கு லோவாக ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க காயப்படுத்திட்டாங்க, உங்களை இந்த மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா லாஸ் யாருக்கு? அவங்களுக்கு தான் லாஸ். உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஸோ உங்களை புரிஞ்சிக்காமல், உங்களை மதிக்காத ஒருத்தர் உங்களை விட்டு போயிருக்காங்கன்றது உங்களுக்கு பெனிஃபிட் தானே ஒழிய உங்களுக்கு லாஸ்லாம் கிடையவே கிடையாது. உங்களை புரிஞ்சிக்காத, உங்களை அட்வான்டேஜ் எடுத்த, உங்களை யூஸ் பண்ணிக்கிட்ட, உங்களை கண்ட்ரோலில் வச்சு உங்களை கஷ்டப்படுத்தின ஒரு நபரை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா, அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் மன்னிப்பு கேட்பாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க தவறுகளை உணருவாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு எவ்வளோ வலி கொடுத்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் உங்களை மதிக்கலை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிங்க, அவங்கள தூக்கி போடுங்க. அவங்களுடைய மன்னிப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, இந்த எபிசோடு உங்கள் வாழ்க்கையோட ஏதோ ஒரு பக்கத்தில் தொடர்புடையதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு பண்ண அந்த கொடுத்த காயத்திலேருந்து விடுபடாமல் இருக்கீங்க, அவங்களோட மன்னிப்புக்காக வெயிட் பண்ணிவிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். என்னுடைய பயோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னோடய குரூப் சம்மந்தமான தகவல்களை அனுப்புவேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் உங்களோட ஹீலிங் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஹீலிங் ஜேர்னி சீரியஸ் என்னுடைய சேனலில் போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்னோடய சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணணும். அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த 30 டே ஹீலிங் ஜேர்னி வீடியோஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிற ஒரு மெசேஜ், இன்னமும் நீங்கள் அவங்க ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணி திரும்ப உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அவங்களுடைய இன்எபிலிட்டி, உங்கள் பெயினை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான அவங்களுடைய இன்எபிலிட்டி அப்படின்றது உங்களுடைய அனுபவங்களை இந்த இடத்துல அழிக்காது. அவங்களுடைய இன்எபிலிட்டிக்காக உங்களுடைய அனுபவங்களை மதிப்பிடாதீங்க. அவங்களுடைய இன்எபிலிட்டியை வச்சு உங்களுடைய அனுபவங்களை வேலிட் பண்ண நினைக்காதீங்க. இங்கே உண்மை என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய சைலன்ஸ் இங்கே ப்ரூஃப் கிடையவே கிடையாது. எதுக்கு? அவங்க ஒரு வேளை நீங்கள் பண்ண தப்பை உங்களுக்கு அவங்க பண்ண தப்பை உணருவாங்க, அதுக்கான அந்த சைலன்ஸை இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அது பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய மறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எதையுமே உணராமல் பண்ணது சரி அப்படின்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது உங்கள் தகுதியை நிர்ணயிக்காது. புரியுதுங்களா? அங்கே என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், உங்கள் இதயத்துக்கு தெரியும், உங்கள் ஹீலிங்க்கு தெரியும். ஸோ இங்கே உண்மை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரீபில்டு பண்ணுறத ஆரம்பிக்கும்போது தான் நீங்கள் இங்கே போதுமானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது
நீங்கள் உணருவீங்க. என்ன உணர்வீங்க அப்படின்னாக்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்கள் லைஃபுக்குள்ளே அமைதி, பீஸ், செல்ஃப் உங்கள் லவ், உங்களுடைய அமைதி, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹெல்தியான பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் உருவாக்கி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறதுல பிஸியாக இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் அவங்க உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் எவ்வளோ பொய்யானது அப்படின்றத நீங்கள் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த எபிசோடு எண்டில் உங்களுக்கு நான் விட்டுட்டு போகிற மெசேஜ் இதுதான். சில பேர் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை ஒரு நாளும் உணர மாட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்றது உங்களுடைய ஓன் ஒர்த்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணுறதை நிறுத்துறீங்களோ அந்த மொமெண்ட்டு தான் உங்களுடைய ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடில் உங்களுடைய ஹீலிங்க்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை அவங்க ஒரு நாளும் உணர மாட்டாங்க அப்படின்ற உண்மையை இந்த எபிசோடு உங்களுக்கு புரிய வச்சிருந்தது அப்படின்னாக்க அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.